உயிரோடு இருக்கிற இயேசுவை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷன் பாதுகாக்கப்பட வேண்டும். நன்மையை விரும்பி தீமையை வெறுக்கும் போது நம்முடைய உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும். கர்த்தரை நேசிக்கும் ஜனங்கள் தீமை செய்வதை வெறுப்பார்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தேவன் தம்மை பின்பற்றுவோரை காப்பாற்றுகிறார். அது மட்டுமல்ல, தீயோரிடமிருந்தும் தேவன் தம்மை பின்பற்றுகிறவரை காப்பாற்றுகின்றார். அன்பு செலுத்தும் போது தெய்வீக பாதுகாப்பும் வழிநடத்துதலும் கிடைக்கும். ஒருவேளை இன்று நமக்குள்ளே பலவிதமான பயங்கள் ஏற்படலாம். யாராவது நமக்கு தீமை செய்து விடுவார்களோ, அல்லது நாம் அவர்கள் செய்த தீமைக்கு பதிலாக நாமும் தீமை செய்து விடுவோமோ என்று பல விஷயங்கள் நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். முடிவெடுப்போம். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் மீது அன்பாயிருக்கும் போது நாமும் தீமையை விட்டு விலகி எல்லாரிடமும் அன்பு செலுத்துவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்மில் அன்பு கூறுவோம். தீமையை வெறுத்து விட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.